தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தவேக தலைவர் விஜய் ஆகியோர் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு தங்களது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திரைத்துறையில் இருந்து அரசியலில் அதிரடி என்ட்ரி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் விஜய் சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களில் அவரை காண பெண்கள், குழந்தைகள், இளைஞர் என அனைவரும் ஆர்வமாக வருகின்றனர். விஜய் பிரச்சார வாகனத்தில் செல்லும் அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் செல்கின்றனர். விஜய் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து செல்பவர்கள் விபத்துகளில் சிக்கி காயமடைவது தொடர்கதையாகி வருகிறது. தஞ்சாவூர் கூட்டத்திற்கு விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் செல்லும் போது திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற நிலையில் விபத்தில் சிக்கினார். தஞ்சாவூரில் மார்ச் 4, 2026 அன்று விஜய் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்த திருச்சியை சேர்ந்த பிகாம் மாணவர் விக்னேஷ் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி மார்ச் 23 அன்று உயிரிழந்தார். அவருடன் வந்த அருண் என்ற மாணவரும் காயமடைந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது என அக்கட்சி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காரைக்குடி டவுன் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் கழக தலைவர் அவர்களின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது எனவும் இதை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சி நேரலைகளில் கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.